இறையோடும் படைப்போடும் நாளும் உறவோடு வாழும் அனைத்து உள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கம். அருளின் காலத்தில் 2வது வாரத்தில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நான் பரம்பரை கிறிஸ்தவன். தினமும் திருப்பலியில் பங்கெடுக்கிறேன். 4 ஜெபமாலை தினமும் ஜெபிப்பேன். பெரிய திருச்சிலுவையினை என் வீட்டில் மட்டுமல்ல, என் கழுத்திலும் அணிந்து கொண்டிருக்கிறேன். தினமும் விவிலியம் வாசித்து தியானிக்கிறேன். இப்படி பலவற்றை கூறி நான் தான் உண்மை கிறிஸ்தவள் என்று சமுதாயத்தில் பெருமை அடித்துக் கொண்டு வாழும் உள்ளங்களே, ஒரு நிமிடம் கடந்த நிமிடங்களை திருப்பி பாருங்கள். உண்மையிலேயே நான் உண்மை கிறிஸ்தவளா? கிறிஸ்துவின் படிப்பினைகளில் மேலோங்கி நிற்கும் ஒரு நற்பண்பு மன்னிப்பு. செய்த தவறுகளுக்காய் பாவங்களுக்காய் மனம் வருந்துகிறேன். என்னை மன்னியும் ஆண்டவரே, என் நோயை குணமாக்கும் ஆண்டவரே, என் குடும்பத்தை வழிநடத்தும் என்று கதறி ஆண்டவரின் மன்னிப்பையும் இரக்கத்தையும் என் நாட்களில் அதிகம் பெற கோவிலாக செல்கிறோமே. நற்செய்தி கூட்டங்களில் பக்தியோடு கலந்து கொள்கிறோமே. இதுவெல்லாம் நம் வாழ்வில் மாற்றத்தை தந்துள்ளதா? நம் அருகில் இருக்கும் உறவுகள், நண்பர்கள், உடன் உழைப்பாளர்கள் நமக்கு எதிராய் தவறும் போது எப்படி செயல்படுகின்றோம்? இன்றைய முதல் வாசகத்தில் தானியேல் இறைவாக்கினர் இறைவனிடத்தில் ஜெபிக்கும் பகுதியை வாசிக்கிறோம். இறைவனின் பேரன்பும் இரக்கமும் எங்களை சூழ்ந்து நின்று காத்திட்டதை மறந்து, அவரின் நெறிகளை கைவிட்டு அவர் குரலுக்கு செவி சாய்க்காமல் இருந்தமையால் தான் துன்பங்கள் எங்களை சூழ்ந்தது. ஆண்டவரே, உம்மிடத்தில் தான் மன்னிப்பும் இரக்கமும் உள்ளது. அவற்றினை நாங்கள் பெற எங்கள் மேல் கருணை காட்டும் என வேண்டுகிறார். அதையே இயேசுவும் தம் சீடர்களிடம், என் தந்தை இரக்கமுள்ளவராயிருப்பது போல நீங்களும் இருங்கள் என்று கூறுகிறார். நாம் எதை பிறருக்கு செய்கிறோம், அதையே நாமும் பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கை நம்மிடம் உண்டா? அதைத்தான் இயேசு குறித்து காட்டுகின்றார். நீங்கள் பிறருக்கு செய்வதையெல்லாம் நீங்களும் பெற்றுக்கொள்ள முடியும். இறைவனின் மன்னிப்பை எதிர்பார்க்கும் நாம் பிறரை மன்னிப்போம். இறை இரக்கத்தை எதிர்பார்க்கும் நாம் பிறருக்கும் இரக்கத்தை காட்டுவோம். அப்போது உண்மையிலேயே நாம் கிறிஸ்துவின் மதிப்பீடுகளை தாங்கிய கிறிஸ்தவளாக வாழ்வோம். இதற்கான முயற்சிகளை இன்றே நாம் துவங்குவோம். இதுவே ஏற்ற காலம், இதுவே மீட்பின் நாள் என்ற இறைவார்த்தை இன்று நம்மில் நிறைவேறட்டும். இன்று நாள் முழுவதும் மன்னிக்கும் ஆவியாரை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று தொடர்ந்து சொல்லி ஜெபிப்போம். தூய ஆவியின் துணையை நாடுவோம்.